ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 8 லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்க்குறோம். இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு 5 சம்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தொடரில் விடுபட்ட எழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசட் ZT MN அதுக்கப்புறம் 2 கேள்விக்குறி இருக்குது. அதுக்கப்புறம் YBன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடைப்பட்ட இந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்பர்ஸை வந்து ஏபிசிடியில் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஆல்ஃபபெட்ஸில் ஏங்கிறது 1, இந்த மாதிரி ஜெட்டுங்கிறது 26 வரைக்கும் நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர், அடுத்து ஜெட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 26th லெட்டர். ஸோ அதே மாதிரி ZT அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th லெட்டர். T அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 20th லெட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா MN. இந்த லெட்டர்ஸில் போய் பார்த்தோம்னா M வந்து 13வது லெட்டர், N வந்து 14வது லெட்டர். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y. அதுக்கடுத்து B. இந்த ஒய்ங்கிறது எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 25th லெட்டர், பிங்கிறது செகண்ட் லெட்டர். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் உரிய 2 லெட்டர்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 27ங்கிற ஒரு நம்பர் கிடைக்குது. ஸோ 27 கிடைக்குது அப்படின்னா இந்த இடையில இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 27 தான் கிடைக்கும். ஸோ 27 தான் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே ஏக்கும் ஜிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்முக்கும் இந்த விடுபட்ட லெட்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஜிக்கு எம்முக்கும் ஒரு விடுபட்ட ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏலேருந்து ஜிங்கிறது 7வது லெட்டர். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 7லேருந்து எம்முங்கிறது ஒரு 7வது லெட்டர். அதாவது எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஜிங்கிறது 1வது லெட்டர், 2வது லெட்டர், 3வது லெட்டர், 4வது லெட்டர், 5வது லெட்டர், 6வது லெட்டர், 7வது லெட்டர். ஸோ 7வது லெட்டர். ஸோ 7th டேர்ம் தான் வந்து இங்கே வருது. ஸோ அடுத்த டேர்மும் அதே 7th டேர்மாக தான் இருக்கும். 7th டேர்ம்னும் போது 1 2 3 4 5 6 7. ஸோ 7th லெட்டர் வந்து கண்டிப்பாக எஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்து இந்த லெட்டர் வந்து என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 19th. ஸோ நம்ம இந்த நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 27 கிடைக்கும் அப்படின்னா 8 ஆட் பண்ணால் கிடைக்கும். 8th லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ நமக்கு தேவையான மிஸ்ஸிங் டேர்ம் வந்து இந்த SHங்கிறது தான். ஸோ இந்த மாதிரியும் ஒரு டேர்மில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது இல்லாமல் ரிவர்ஸ் மெத்தட்லையும் நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிறது வந்து 26th, அதாவது ஜெட்டுங்கிறது 1, ஒய்ங்கிறது 2, எக்ஸுங்கிறது 3, டபிள்யூங்கிறது 4. இந்த மாதிரி இதுக்கு ரிவர்ஸில் லெட்டர் கொடுத்தோம்னா ஏங்கிறது வந்து 26th லெட்டர், அதே மாதிரி ஜெட்டுங்கிறது வந்து 1வது லெட்டர். ஏங்கிறது 1ன்னு கொடுத்தோம்னா ரைட்ல இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, லெஃப்ட்ல இருந்து போகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஜெட். ஸோ இதே கான்செப்டில் வந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸையும் நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ. இது ஆப்ஷன் பியில் இருக்கு. இது கொஸ்டின் நம்பர் 9. 5 இது ஆக்சுவலாக வந்து ப்ளஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் என்னன்றது எனக்கு தெரியலை. பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 + 3 = 34 அண்ட் அதுக்கப்புறம் 6 + 2 = 40 என தரப்பட்டால் 7 + 1 இன் மதிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. 5 இதை ப்ளஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாங்க, 34ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 5 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 25ங்கிறது கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணோம் 34 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, 6 ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதை = என்ன சொல்கிறாங்க, 40ன்றாங்க. ஸோ 6 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36ங்கிறது கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4ங்கிறது கிடைக்கும். ஆட் பண்ணால் நமக்கு 40 கிடைச்சிரும். ஸோ இதே டைப்பில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 7 + 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49 கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 50ங்கிறது கிடைக்கும். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்க, சீன் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 10. கொடுக்கப்பட்ட தொடரில் பொருந்தாத எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25, 36, 49, 81, 121, 169,
225 இதெல்லாமே என்ன வேல்யூஸ் மாதிரி இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் மாதிரி இருக்கு. ஸோ 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், சரி 8 இல்லை 9 ஸ்கொயர், இது வந்து 121 வந்து 11 ஸ்கொயர். ஸோ அடுத்து என்ன இருக்கு பாருங்க 13 ஸ்கொயர். ஸோ அடுத்து 15 ஸ்கொயர். இதெல்லாமே வந்து என்ன டிஃபரன்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. இந்த நம்பர்ஸ்க்கு இந்த நம்பருக்கும் இடையில 1 இருக்கு, இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு இடையில 1 இருக்கு, இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு இடையில 1 இருக்கு, இதுக்கு இடையில 1 இருக்கு. ஸோ இதுக்கு இடையில பார்க்கும்போது 1 இல்லை. இதுக்கு இடையில பாருங்க இது ரெண்டுத்துக்கு இடையில வந்து டிஃபரன்ஸே இல்லை, டைரக்டா அடுத்தடுத்த நம்பரா வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பொருந்தாத எண் 36 அப்படிங்கிறது தான் பொருந்தாத எண். இந்த 6 ஸ்கொயருங்கிற 36ங்கிறது தான் நமக்கான ஆப்ஷன். இது பில ஏல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 11. 1ZA 3YB 6XC 10WD என்ற வரிசையினை நிரப்புக. அதாவது இங்க வந்து ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இந்த விடுபட்ட தொடர் இந்த இடத்துல இருக்கிறதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூமரிக் கொடுத்துருக்காங்க, 1ங்கிறது சொல்லிட்டாங்க. அடுத்து ஜெட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டில் லாஸ்ட் லெட்டர் அப்படின்னும் போது ஒரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், சரிங்களா? லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்து ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, நம்பர் 3 இருக்கு. அதுக்கப்புறம் ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர், பிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டர். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க 6 இது நம்பரு. அடுத்து ஆல்பபெட் என்ன இருக்கு, எக்ஸுங்கிறது இருக்கு. எக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எத்தனாவது லெட்டர், 3வது லெட்டர். அடுத்து சிங்கிறது வந்து என்ன லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க நம்பர் 10 இருக்கு. ஸோ நம்பர் 10 டபிள்யூ அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் லெட்டர், டிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபோர்த் லெட்டர். சாரி, இது எஃப் லாஸ்ட், இது ஃபர்ஸ்ட், இந்த மீனிங்ல தான் போட்டிருக்கு. அடுத்து என்னன்னு பாருங்க, இந்த 1 3 6 5 10 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து 2, 3க்கும் 6க்கும் இடையில 3 டிஃபரன்ஸு, 6க்கும் 10க்கு இடையில 4 டிஃபரன்ஸு. ஸோ 10க்கு அடுத்து கண்டிப்பாக என்ன வரும், 2 3 4 அப்படின்னா இங்கே 5ங்கிறது கிடைக்கும். 5 அப்படின்னா என்ன வரும், 10 + 5 15. ஸோ 15 போது லாஸ்ட் லெட்டர்லேருந்து ஃபிஃப்த் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து ஃபிஃப்த் லெட்டர், இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ அது என்ன அப்படின்னா 15. லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லெட்டர் என்ன அப்படின்னா வி, ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லெட்டர் வந்து இ. ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 12. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க சீரீஸை பாருங்க, 42 42, அதாவது 4242 4254. இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது ப்ளஸ் 12 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 4254க்கும் 4230க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாருங்க, -24. இங்க பாருங்க 4230க்கும் 4266க்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாருங்க, +36. ஸோ 4266க்கும் 4218க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க, -48. ஸோ இங்க பாருங்க 4218க்கும் 4278க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க, +60. ஸோ அடுத்த நம்பர் என்ன அப்படின்றத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்க. இங்க வந்து இது 1 × 12, இது 2 × 12, இது 3 × 12, இது 4 × 12, இது 5 × 12. ஸோ அடுத்த நம்பர் 6 × 12. அது ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, இங்கே மைனஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, ஒன்று விட்டு ஒன்று மாறி வருது.
ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ் வரும். மைனஸ் 72 அப்படின்னா 4278ல் 72 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்னு பாருங்க, 4206. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது ஆப்ஷன் டில இருக்கு.